குட் டே. இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா, திருப்பூர்ல இருக்கிற ஒரு பனியன் கம்பெனியில சூப்பர்வைசரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு நாயகன் பிருத்திவிராஜ் ராமலிங்கம். அவருக்கும் மேனேஜருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வர, அந்த மேனேஜர் முதலாளியோட உதவியோட பிருத்திவிராஜை அவமானப்படுத்தி பழி தீர்க்கிறாரு. ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கதாநாயகன் நைட்டு குடிச்சிட்டு அளவுக்கு மீறிய போதையில தான் தங்கியிருக்கிற வீட்டோட உரிமையாளர் முதற்கொண்டு பல்வேறு இடங்கள்லையும் நைட்டு முழுக்க அலப்பறை பண்றாரு. இதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய கதாநாயகன் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் குட் டே படத்துடைய கதை. 96 இயக்குனர் பிரேம்குமார் கிட்ட இணை இயக்குனர்களாக பணியாற்றிய பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அண்ட் அரவிந்தன் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவோட லைஃப்ல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை அரவிந்தன் எழுதியிருக்காரு. படம் நார்மலாக தொடங்கி கதை ரொம்பவே ஜாலியாக போகுது. அடுத்தடுத்த சீன்ஸ் சுவாரஸ்யத்தையும் கூட்டுது. நாயகன் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. அவருடைய இயல்பான முகம் அந்த கேரக்டரோடவே ஒன்றி போகுது. குடிச்சிட்டு இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் அவர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. குடிகாரராக அவர் செய்கிற சேட்டைகளும் ரசிக்க வைக்குது. காளி வெங்கட், ஆடுகளம் முருகதாஸ், மைனானந்தினி, போஸ் வெங்கட், விஜய் முருகன் இவங்க எல்லாருமே ஒரு சில காட்சிகளே வந்தாலும் கூட நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. மதன் குணதேவ் ஒளிப்பதிவில் இரவு நேர காட்சிகள் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அண்ட் கோவிந்த் வசந்தாவோட இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்குது. பின்னணி இசையும் நல்லாவே இருக்குது. நைட்டில் குடிச்சிட்டு ஒருத்தர் செய்கிற அலப்பறைகளை ஒரு ஜாலியான கதையாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட அதை திரைக்கதையாக மாற்றுறதுல கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 2ஆம் பாதியில் கதை நகரவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் காட்சியும் வலிஞ்சு திணிக்கப்பட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்குது. மொத்தத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு நல்ல கருத்து சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிற படக்குழு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தா படம் பார்க்குற நம்மளுக்கும் இது குட் டேவாக அமைஞ்சிருக்கும்.